ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. ஆல்மோஸ்ட் 25% குழந்தைங்க தான் பிழைச்சிட்டு இருந்தாங்க. மீது 75% குழந்தைங்க வந்துட்டு இறந்துட்டு இருந்தாங்க. பட் கடைசி ஒரு 10-20 வருஷமாக வந்துட்டு 190 குழந்தைங்க வந்துட்டு நல்லபடியாக குணமடைகிறாங்க, கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுறாங்க. இதுக்கெல்லாம் வந்துட்டு காரணம் என்ன, இப்போ வந்து புதுசாக வந்துட்டு சிகிச்சைகளும் அதுக்கேற்ற மாதிரி லேப் டெஸ்ட் எல்லாம் நல்லபடி வந்ததால் மக்களும் வந்துட்டு விருப்பப்பட்டு எல்லோரும் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் வந்துட்டு பிகாஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் சப்போர்ட், டாக்டர்ஸோட சப்போர்ட் எல்லாம் இருக்கிறதால இப்போ ஆல்மோஸ்ட் லைக் 90% அது குழந்தைங்கள்லாம் வந்துட்டு சீக்கிரமாகவே நல்லா குணமடைகிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் அது தவிர கவர்மெண்ட்டு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. சில டைம் கேன்சரான பேஷண்ட்டுக்கு வந்து போன் மேலே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் எலும்பு மஜ்ஜை சிகிச்சை பண்ணும்போது கூட கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் லைக் அவங்களும் எல்லாமே பண்ணுறாங்க. அதால் வந்துட்டு இப்போ இருக்கிற மீடியா வந்துட்டு நல்ல ப்ரொஜெக்டும் பண்ணுறாங்க. குழந்தைங்களுக்கு கேன்சர் வந்துட்டு சரி பண்ணலாம்னு நினைக்கும் போது இது இருக்கும்போது எல்லாருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி வருது. எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு இப்போ வந்துட்டு இனிமேட்டு வந்துட்டு இன்னும் நல்லபடியாக 195 குழந்தைங்களுக்கு சரியாகிற வரைக்கும் நம்ம முன்னேறணும். பட் ஃபைனான்ஷியலி இன்னும் கொஞ்சம் அவங்க ஹெல்ப் பண்ணா வச்சுக்கோங்களேன், இன்னும் நல்லா ரெடியாக இருக்கணும். அதே மாதிரி இப்போ கேன்சர் வந்துட்டு மெயினாக வந்து Tier 1 சிட்டிஸில் தான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் போனால் அந்த Tier 2 சிட்டிஸ், Tier 3 சிட்டிஸில் போனோன்னா இன்னும் குழந்தைங்க, கிராமப்புற குழந்தைங்க கூட அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்க நல்ல உதவியாக இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற இதில் வந்து இதே மாதிரி போனால் இன்னும் நல்லது. ஸோ சீக்கிரமே ப்ரிவென்ட்டும் பண்ணலாம். சீக்கிரமாகவே யாரை சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமாகவும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஸோ மெயினாக வந்துட்டு உங்களுக்கு மீடியாவுக்கு என்ன சொல்கிறதுனா, குழந்தைக்கான கேன்சர் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும், நல்லபடியாகவும் சரியாகும்ன்ற நம்பிக்கை தான் நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். கேன்சரில் புற்றுநோய்னா ஒரு மைண்டில் வருது என்னென்னா, அது ரொம்ப வியாதியும் ரொம்ப புற்றுநோய் வியாதி, ரொம்ப குணமடைகிறது ரொம்ப கஷ்டம். இன்னொன்று வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 3 விஷயத்தையும் வந்து இப்போ இருக்கிற அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்னாலையும் இதனாலையும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ எம்ஜிஎம் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் வந்து என்ன அப்படின்னா, நம்ம இப்போ வந்து யூஎஸ்லேயோ யூகேலேயோ இல்லை வெளிநாட்களில் இருக்கிற லேட்டஸ்ட் அட்வான்ஸஸ் எல்லாமே வந்து நம்ம பண்ண முடியுன்றது ஒரு இம்பார்ட்டண்ட் மெசேஜ். இன்னொன்று என்ன அப்படின்னா, க்ளோஸ் த கேர் கேப்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு இப்போ Tier 1 Tier 2 சிட்டிஸில் இருக்கிறத வந்து அங்கே மட்டும் நிற்காமல் கிராமப்புறங்களில், ரூரல் ஏரியாஸில் எல்லாருக்குமே, அதாவது எதுவும் வந்து லிமிட்டிங் ஃபேக்டர் இல்லாமல் எங்கே இருக்கிறாங்க, எங்கே பிறக்கிறாங்க, எங்கே எவ்வளோ வருமானம் இருக்குது, இதெல்லாம் தகர்த்து புற்றுநோய் சிகிச்சை வந்து எல்லாரையும் ரீச் அவுட் ஆகணுன்றதுக்கு தான் க்ளோஸ் த கேர் கேப்புன்னு ஒரு தீம் சொன்னாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் வந்து இப்போ சார் அவங்க ஃபவுண்டேஷன், அனாமயா ஃபவுண்டேஷனில் வந்து நிறைய வேலை பார்க்குறாங்க. அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் ஹெல்ப்பும் இருக்குது, மற்ற இதுவும் இருக்குது. ஸோ இதனால் வந்து இங்கே, அதாவது இதுக்கான ரீசெண்ட் அட்வான்சஸ் சென்னையில் மட்டும் இல்லாமல் சென்னை தாண்டி மற்ற ஏரியாஸ்க்கும் வந்து அது வந்து எடுத்துகிட்டு கொண்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வணக்கம். இந்த தினம் வந்து உலக ரீதியாக ஆண்டுதோறும் வந்து இந்த ரோஸ் தினம் அப்படின்னு ஒன்று கொண்டாடுறாங்க. இது வந்து ஆரம்பத்தில் மெலிண்டா ரோஸ் அப்படின்னு ஒரு புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை, அவளுடைய பேரில் கொண்டாடப்படுகிற தினம். ஏனென்றால் அவள் வந்து புற்றுநோய் வாய்ப்பட்டிருந்த போது கூட மற்ற சக நோயாளிகளுக்கெல்லாம் உற்சாகப்படுத்துகிற மாதிரி கடிதங்களும் இந்த கார்டுன்னு சொல்கிறது அதெல்லாம் பண்ணி எழுதுவாள். அப்படி பல பேர் அவர் வந்து அவங்களுடைய அந்த புற்றுநோய் இருக்குன்ற அந்த பாதிப்பு போய் அவங்க உற்சாகமாக இருக்கிறதுக்கு அவர் ரொம்ப உதவினான். இதுதான் இன்றைக்கி வந்து நம்ம கொண்டாடுறோம். அதாவது புற்றுநோய்ன்றது வந்து ஒரு முடிவு அல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். அதற்கு தீர்வு இருக்கிறது, அதற்கு நிவாரணம் இருக்கிறது அப்படின்றத கொண்டாடுறோம். இந்த நோய் வாய்ப்பட்ட நோயாளிகள் வந்து எப்படி எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் அதை எதிர்கொண்டு வெற்றியை வாங்கி கூட இருக்கிற அந்த குடும்பத்தினரும் எல்லாருமே பல கஷ்டங்களை மேற்கொள்கிறாங்க. அதாவது உள்ள ரீதியாக மனத்தளர்ச்சி, பொருளாதார பிரச்சனைகள், உடம்பளவில் நோயாளிகள் பிரச்சனைகள், இப்படி பல பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் வந்து மீறி இன்றைய சிகிச்சை கொடுப்பதன் மூலம் இந்த இவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி ஒரு புது வாழ்வு கொடுத்து மறுபடியும் எல்லோரையும் போல ஆரோக்கியமாக இருக்க இன்றைய தேதியில் முடிகிறது. இந்த எம்ஜிஎம் கேன்சர் புற்றுநோய் இன்றைய தேதியில் உலக ரீதியில் எந்த அளவுக்கு முன்னேற்றமாக ஒரு சிகிச்சை அளிக்க முடியுமோ அதை அளிக்க முடியும் என்று நாங்களும் உறுதியாக உங்களுக்கு கூறுகிறோம். இந்த குழந்தைகள் புற்றுநோயில் சிறந்த நிபுணர் டாக்டர் தீனா அவர்கள் இன்றைக்கு முக்கியமாக இந்த குழந்தைகளின் பங்கேற்பை பற்றி இப்போது உங்களுக்கு சொல்வார்.